ஆப்கி அதாலத்துல வீரேந்தர் சேவாக் மேல உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்பவும் பிடிவாதக்காரர். உங்க அம்மா மூலமா தான் இந்த விஷயம் தெரிஞ்சது. நீங்க 2 வயசா இருக்கும்போது ரொம்பவே அழுவீங்களா? அப்புறம் கிரிக்கெட் பால் பேட்டை கொடுக்கற வரைக்கும் ஓயாம நீங்க அழுதுகிட்டே தான் இருப்பீங்களா? எனக்கு 2 வயசா இருக்கும்போது இப்படிலாம் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒருவேளை எங்க அம்மா அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு குழந்தை அழும்போது அந்த அழுகை எப்படி நிறுத்தணும்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அதே ஒரு பொருளுக்காக அழுதா அப்ப நாம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பொருளை நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப நான் ரொம்ப அழுதேன். எங்க அம்மா கூட நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வழியில ஒரு கண்ணாடிக்காரர் அங்க ஸ்டாண்டுல இப்படி கண்ணாடியை மாட்டி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அவரு வித்துக்கிட்டு இருக்காரு. நான் அந்த கண்ணாடிக்காக அழுதேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததும் திரும்ப என்னோட சித்தப்பா என்னை கூட்டிட்டு போய் அந்த கண்ணாடி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நீங்க என்னோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலையும் நான் கருப்பு கலர் கண்ணாடி போட்டிருப்பேன். அப்ப எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அது எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கு. ஆனா 2 வயசுல பேட் பாலுக்காக அழுதது எனக்கு ஞாபகத்தில் இல்ல. அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். உங்களோட அந்த பிடிவாத பழக்கம் இன்னும் உங்களை விட்டு போகல? இல்ல, அந்த பிடிவாதம் நல்லதா இருந்தா அது நாம ஏன் விடணும்? ஒருவேளை அந்த பிடிவாதம் நம்ம நாட்டுக்காக விளையாடணும்னு இருந்தா அது நல்ல பிடிவாதம் தானே? நான் சொல்றது சரிதானே? நல்ல பேட்டிங் பண்ணணும்னு இருக்கிறது அது ஒரு நல்ல பிடிவாதம். கெட்ட பிடிவாதமா இருந்தா அது வேஸ்ட் தான். ஆனா ஒரு நல்ல பிடிவாதம் அப்படின்னா நீங்களே சொல்லிடுங்க, இது நல்ல பிடிவாதமா கெட்ட பிடிவாதமான்னு. எல்லா கிரிக்கெட்டர்ஸும் உங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்க ஸ்டைலை சரி பண்ணிக்கங்கன்னு, சில பால்களை விட்டுடுங்கன்னு, கொஞ்சம் கம்மியான ஷாட்டுகள் பிளே பண்ணு, ஃபீட்டை மூவ் பண்ணி ஆடு. ஆனா நீங்க எப்பவும் யாருடைய பேச்சும் கேட்கவே இல்லை. ஆனா சார் இது தேவையில்லாத பிடிவாதம் தான், வேஸ்டான விஷயங்கள். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நான் கிரிக்கெட் விளையாடுனா இல்ல நான் என்ன கேம் விளையாடுறனோ, எதனால எனக்கு சக்சஸ் கிடைச்சதோ அதுதான் எனக்கு பெட்டர் ஐடியா. சோ மக்கள் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு கொடுப்பாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆட்டக்காரன் அவங்க சொல்ற கருத்துல இருந்து தேவையானதை எடுத்துப்பான், அதை அவனோட பேட்டிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அது மூலமா நிறைய சக்சஸ் கூட வரலாம். அந்த மாதிரி எனக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் கிடைச்சது. ஆனா ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைச்சதுன்னா அது ஸ்ரீகாந்த் கவாஸ்கரோடது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ லெக் ஸ்டம்புக்கு வெளியே நிக்கிற, அப்புறம் பாலுக்கு ரொம்ப தூரம் ஆயிடுற, அதனால ஒரு சில வாட்டி நீ ஸ்டெம்ப் அவுட் கூட ஆயிடுறன்னு. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மிடில் ஆஃப்ல நிக்கணும்னு, பாலுக்கு கிட்ட இருந்தா நல்லா பேட்டிங் பண்ண முடியும், இன்னும் நிறைய ரன் எடுக்க முடியும்னு. நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சதும் நிறைய ரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். 150, 200, 6 முறை 200 அடிச்சிருக்கேன், 2 முறை 300 அடிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் ஸ்ரீகாந்த் கிட்ட இருந்து, கவாஸ்கர் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. அப்புறம் நிறைய பேர் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, பாலை இப்படி திருப்பு, பேட் எப்படி புடி அப்படின்னு. அதெல்லாம் வேஸ்ட். எனக்கு தெரியும் என்னோட பேட்டிங் எப்படி, அதோட டெக்னிக்ஸ் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு படத்துல சல்மான் கான் டயலாக் இப்படி வரும், அதாவது ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரி சேவாக் இந்த பவுலரை அடிச்சு விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, பால் பவுண்டரிக்கு போகணும், அப்புறம் பேட்ஸ்மேன்களான எங்களோட வேலை அதை அங்க கொண்டு போய் சேர்க்கறது. என்னோட பேட்டிங்ல நான் அதை தான் பண்ணேன். எனக்கு எப்பெல்லாம் 4-6 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதோ அந்த சான்ஸை நான் எப்பவுமே மிஸ் பண்ணதில்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் புதுசா ஓபனர் ஆனப்போ எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஃபாஸ்ட் பவுலிங், புது பால். அந்த பயத்தை போக்க நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன். எதுக்கு சொல்றேன்னா, அந்த பயம் பவுலர்ஸ் கூட இருக்கட்டும் அப்படின்னு. பேட்ஸ்மேனுக்கு மட்டும் ஏன் அந்த பயம் இருக்கணும், பவுலர்ஸ்க்கும் அந்த பயம் இருக்கட்டும்னு நான் நினைச்சேன். அவ்வளவுதான். எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்கல்ல, அதிகமாக அடிச்சு விளையாடுறது கூட சில ப்ராப்ளம்ஸ் தான் அப்படின்னு. அந்த 2003 மேட்ச் ஞாபகம் இருக்கா? நீங்க 195 ரீச் பண்ணிட்டீங்க. அப்ப டெண்டுல்கர் என்ன சொன்னாரு? ஆமா, அன்னைக்கு ஒரே நாள்ல நான் 195 ரன்ஸ் எடுத்தேன். ஒரு 6 அடிக்கலான்னு ட்ரை பண்ணி 200 ரீச் பண்ணாம நான் அவுட் ஆயிட்டேன். எங்களுக்கு அடுத்த சீரியஸ் பாகிஸ்தானோட. நான் சச்சின் டெண்டுல்கர் கூட பேட்டிங் பண்ணும்போது நான் 194 ரன்ஸ் எடுத்தப்போ அவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, லாஸ்ட் டைம் நீ 195 எடுத்தப்போ நாம டெஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டோம், அதனால நீ கேர்ஃபுல்லா இரு, இந்த முறை நீ 194 அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு. 200, 250 எடுக்கணும் அப்படின்னு. அப்பதான் நம்ம நிறைய ரன்ஸ் எடுத்து மேட்ச் ஜெயிக்க முடியும்னு சொன்னாரு. நான் அவரோட பேச்சை கேட்டு 201, 203 அப்படியே அடிச்சு நான் 294 எடுத்தப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்ப நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டோம், நான் 6 அடிச்சு 300 ரன்னுக்கு கொண்டு போறேன்னு. நான் சொன்ன மாதிரி ஒரு சில முறை ஒரு சிலர் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும். அவங்க நம்ம நன்மைக்காக சொல்றாங்க. அந்த இடத்துல சச்சின் டெண்டுல்கர் என்னோட நன்மைக்காக சொன்னாரு, நான் 194ல அவுட் ஆகக்கூடாதுன்னு. அதை கேட்டுதான் அந்த மேட்ச்ல நான் 300 ரன் வரைக்கும் எடுத்தேன்.
ஆனா பவுலர்ஸோட மனசுல ஒரு பயம் உருவாயிடுச்சு. சாதிக் முகமது பாகிஸ்தானோட ஓபனர் பேட்ஸ்மேன், அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேவாக் மைதானத்தில் இறங்கினா ஏதோ ஒரு தீவிரவாதி வந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா நான் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்கேன். ஆனா இந்த தீவிரவாதிங்கிற சொல்ல நான் எப்பவுமே கேட்டதில்லை. டேஞ்சரஸ், டிஸ்ட்ரக்டிவ், படுபாவி இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா இந்த வார்த்தை இப்பதான் முறை கேட்கிறேன். அவரு உங்களோட பேட்டிங்கை பார்த்துருப்பாருல்ல? ஆமாமா, கண்டிப்பா. அவர் என்னால வெறுத்தும் போயிட்டாரு. எதுக்கு சொல்றேன்னா, பாகிஸ்தான் கூட என்னோட பேட்டிங்னு சொன்னா குறைஞ்சது நான் 90 to 100 ரன் கண்டிப்பா எடுத்திருப்பேன் டெஸ்ட் மேட்சஸ்ல. சோ அதனால கூட அவரு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கலாம். நானும் கூட ஆசைப்பட்டேன். ஏன்னா 2006க்கு அப்புறம் ஹோம் சீரியஸ் அப்புறம் அவே சீரீஸ்லாம் ஏன் விளையாடல அப்படின்னு. நான் இன்னும் பாகிஸ்தான் கூட 2 சீரீஸ் விளையாண்டா 10,000 ரன் கூட எடுத்திருப்பேன். ஏன்னா இப்ப என்னோட ரன்ஸ் 8586. ஸோ அவங்க கூட இன்னொரு 2 சீரீஸ் விளையாண்டுருந்தா அப்படியே 400 இல்லை 500ன்னு ஒரு 1000 ரன் சேர்த்து எடுத்திருப்பேன். ஆனா ஷோயப் அக்தரை நீங்க தனியா அடிக்கல, டெண்டுல்கரையும் அடிக்க வச்சீங்க. பாத்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சுங்கன்னா, அவங்க ரவுண்ட் த விக்கெட் எனக்கு பவுன்சர் போட ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி ஹூக் அடின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னோட லைஃப்ல எப்பவுமே ஹூக்கோ இல்ல புல் ஷாட்டோ எப்பவுமே அடிச்சதே இல்ல, ஸ்ட்ரென்த் இல்ல. நான் அப்ப என்ன சொன்னேன்னா, சச்சின் நான் ஸ்ட்ரைக்ல இருந்தா அவர் ஸ்ட்ரைக் வரும்போது பவுன்சர் அடிக்கணும்னு. அவர் உங்களுக்கு அப்ப ஹூக் அடிச்சு காட்டுவாருன்னு. நெக்ஸ்ட் ஓவர்ல அவரோட ஸ்ட்ரைக் வந்தப்ப அவரு பவுன்சர் அடிச்சு காமிச்சாரு. சச்சின் ஹூக் அடிச்சாரு, அது 6 போச்சு. நான் அப்ப அவர்கிட்ட போய் சொன்னேன், உன்னோட ஆசை நிறைவேறிச்சு, அப்பா தான் புள்ள தான் அப்படின்னு. அவர் சிரிச்சாரு. அப்புறம் சௌரவ் கங்குலி சொல்றாரு, இங்கிலாந்துக்கு எதிராக 325 ரன்ஸ் எடுக்கணும்னு. அவர் மனசுல பயம் இருக்கு, இந்த டார்கெட்டை எப்படி ரீச் பண்ண போறோம்னு. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சேவாகு விசில் அடிச்சிட்டு இருந்தாரு. பாருங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லைன்னா எப்படி மற்றவங்கள நம்ப முடியும்? ஸோ நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தேன். எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு, இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம் 325 அடிக்க முடியும்னா நம்மளால அதை விட அதிகமா அடிக்க முடியும்னு. ஏன்னா அப்ப நம்ம ஆட்டம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் டே மேட்ச் விளையாடணும். ஏன்னா இங்கிலாந்து விளையாடவே இல்லை. நான் என்ன சொன்னேன், இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் விளையாடி 325 ரன் எடுக்க முடியும்னா நம்ம ஜாலியா எடுத்துடலான்னு. அதனால நான் விசில் அடிச்சேன். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? சார், அது பயம் எதுக்கு? பயங்கிறது, அதாவது பால் நம்ம மேல படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒருவேளை ஃபிளின்டாஃப் கோவப்பட்டாருன்னா, அவர் கோவப்பட்டா அவர் என்ன பாலால என் நெஞ்சிலேயே அடிக்க முடியும், இல்ல ஹெல்மெட்ல அடிக்கலாம். அந்த பயம் தான். ஆனா தோத்துருவாங்கிற பயம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து இத்தனை வருஷமா நம்மள ஆண்டிருக்காங்க. இப்போ நமக்கு டைம் வந்திருக்கு அவங்கள ஆள்றதுக்கு. ஸோ வெள்ளக்காரங்க இத்தனை வருஷங்களா நம்மள ஆண்டுகிட்டு இருந்தாங்க. சோ நமக்கான டைம் வரும்போது நாம அவங்கள ஆளணும்னு நினைச்சேன். நான் அவங்க ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணேன். அவங்க நம்மள அடிச்சு நம்மள ஆண்டாங்க, அதே மாதிரி நான் அவங்கள அடிச்சு ஆளணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். நீங்க ஒன் டே மேட்ச்ல 219 ரன்ஸ் எடுத்து அருமையா விளையாடுனீங்க. அது பிரமாதமான இன்னிங்ஸ். சுரேஷ் ரெய்னாவும் உங்க கூட ஆடினாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் பயந்து போயிருந்தேன், ஆனா சேவா கிஷோர் குமார் பாட்டை பாடிக்கிட்டு இருந்தாரு. பாருங்க சார், நான் பாட்டு பாடுறேன்னா நான் பாட்டு பாடுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா, ஏதாவது முக்கியமான வேலை செய்யும்போது நமக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சாகணும். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்ம அவுட் ஆயிடுவோம். அந்த காரணத்தினால தான் எனக்கு அவுட் ஆகாம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டு பாடணும்னா அந்த பாட்டோட வரிகள் தெரிஞ்சிருக்கணும், அதோட டியூன் தெரிஞ்சிருக்கணும், அந்த மெட்டு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல. அதனால நான் பாட்டு பாடிக்கிட்டே போவேன். அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பால் வந்தா ஆடியன்ஸ் கேக்குறாங்க, அந்த பாட்டை பாட முடியுமான்னு. என்னோட ஃபேவரட் பாட்டு கிஷோர் குமாரோடது. चला जाता हूँ किसी की धुन में धड़कते दिल के तराने लिए. நீங்க வேற ஒரு பாட்டு பாடுவீங்கன்னு நினைச்சேன். பத்திரமா இருங்க பாலர்ஸ். சார், நான் இந்த பாட்டு கூட பாடியிருக்கேன். ஏன்னா அந்த சமயத்துல அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. எதுக்கு சொல்றேன்னா, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஹிட்டான பாட்டு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் அந்த பாட்டு ஓடும்போது அந்த டியூனை நான் ஞாபகப்படுத்திக்கிட்டேன். டியூனை ஞாபகப்படுத்தி வரிகளை ஞாபகப்படுத்தி பாடிக்கிட்டே போனேன். பாகிஸ்தான் பவுலர்ஸ் எல்லாம் பத்திரமா இருங்கன்னு பாடினீங்களா? வெறும் பாகிஸ்தான் பிளேயர்ஸோட பேரை சொல்றது மட்டும் தப்பு. நான் எல்லா பிளேயர்ஸோட பேரையும் சொல்லணும்.
பத்திரமா இருங்க பவுலர்ஸ் அப்படின்னு. ஆமா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு மெண்டிஸ் பாலை நீங்க எப்படி அடிச்சீங்கன்னு. ஸ்ரீலங்காவோட அந்த இன்னிங்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. 8 பேர் டபுள் டிஜிட் கூட தொடல. எனக்கு அந்த மேட்சோட ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கு. 175ல ஒருத்தர் அவுட் ஆனாரு. அதாவது பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவுட் ஆனாரு. அப்புறம் 184ல 4 பேர் அவுட் ஆனாங்க. அப்புறம் லக்ஷ்மண் பேட்டிங் வந்தாரு. ஸோ லக்ஷ்மண் வந்தப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், மேண்டிஸ் பால்ல நீ ஆடாத, நான் ஆடுறேன்னு சொன்னேன். அவர் ஏன்னு கேட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ ஏற்கனவே 4 வாட்டி அவுட் ஆயிட்ட, இப்ப 5வது வாட்டி அவுட் ஆக விரும்புறியான்னு. அதை கேட்டு அவர் ரொம்ப சிரிச்சிட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல மேண்டிஸ் பால் எனக்கு பழகிடுச்சு, நானே ஆடுறேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்னாச்சு, 5வது வாட்டியும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் 6வது வாட்டி அவுட் ஆனாரு. ஸோ மேண்டிஸ் பால் எப்படி ஆனோன்னு இது வரைக்குமே லக்ஷ்மணுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அந்த நேரத்தில் நான் முயற்சி பண்ணேன். எங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்ததுனால மேண்டிஸோட பால்களை நான் தான் மேக்ஸிமம் விளாண்டேன். பட் மேண்டிஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா, மேண்டிஸோட பால்ஸை நான் நல்லாவே ஹேண்டில் பண்ணேன். அவரோட கையிலேருந்து எப்படி டெலிவரி வரும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பவுலர் எந்த பாலை போட போறான்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஆடுறது அவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஆனால் பேட்ஸ்மேனுக்கு பவுலர் எந்த பாலை போட போறாருன்னு தெரியலன்னா அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் வெயிட் பண்ணுவாரு, திரும்பவும் வெயிட் பண்ணுவாரு, பால் அடிக்க முடியாதப்ப ரியாக்ட் பண்ணுவாரு, அப்புறம் லேட் ஆகும், அப்புறம் அவரு அவுட் ஆயிடுவாரு. ஆரம்ப நாட்களில் ஃபாஸ்ட் பவுலிங் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் டோட்டலாக அவுட் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சோயப் அக்தர் இருந்தாரு. ஆயிடுச்சு. அவரோட பால் எல்லாம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சேன். அதாவது எனக்கு சான்ஸ் கிடைச்சப்போ அவருக்கு என்ன, அவர் என்ன ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவுட் பண்ணாரு. அப்போ அதுக்கு அவரை பழி வாங்கி ஆகணும்ல. ஸோ நான் டீம்ல புதுசாக வந்தப்போ ஸ்பீட் பால்ஸை லைஃப்ல எப்பவுமே ஆடினதில்லை. ஏன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஸ்பீட் பவுலர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதாவது 130, 135. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் சோயப் அக்தர் 140, 150ன்னு அவ்வளோ ஸ்பீடில் பால் போட்டு என்ன அவுட் பண்ணிட்டாரு. நான் திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன். அதாவது ஃபாஸ்ட் பவுலிங் எப்படி ஆடுறது அப்படின்னு. ஒன்று, ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கூட்டிட்டு வரணும் எப்படி ஆடுறதுன்னு. நான் விக்கெட்டை சின்னதாக்கணும். அதாவது ஒருத்தர் பவுலிங் போடும்போது ஒருத்தரை சின்ன விக்கெட்ல வச்சு, அதாவது 22 கஜத்தை நான் 16 கஜத்துக்கு மாத்திட்டேன். அப்போ அவங்களோட ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடும். 135, 140, அப்புறம் 150 ஆயிடும். அப்போ அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்போ என்னோட பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ண நிறைய டைம் கிடைக்கும். அப்புறம் ஸ்பீட் பால்ஸ் ஆடுறது நமக்கு ரொம்ப பழகிடும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவை நான் பண்ணேன். ரெண்டாவது ஒரு சூப்பர் ஐடியா பண்ணேன். சிமெண்ட் விக்கெட்ல நான் தண்ணி ஊற்றுவேன். அப்புறம் அந்த ஈரமான பிச்சில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ பால் அப்போ அதில் பட்டு ரொம்ப ஸ்பீடாக வரும். ஸோ அது நான் நல்லா விளையாடுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் பாகிஸ்தானில் முல்தான் இன்னிங்ஸில் 309 எடுத்தீங்க, ட்ரிபிள் செஞ்சுரி போட்டீங்க. அப்போ உங்களுக்கு அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? விடாம உங்களை போட்டு அடின்னு அடிச்சிங்களே சார். எனக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, 100 ரன் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் சச்சின் அப்போ பேட்டிங் பண்ண வந்தாரு. அப்போ நான் 2 4 வச்சப்போ அவர் என்ன சொன்னார்னா, இனிமே 4 அடிக்க வேணாம், இனிமே 4 அடிச்சின்னா நான் என் பேட்டை வச்சு உன்ன அடிப்பேன்னு. ஸோ அப்போ நான் பயந்தேன். ஏன்னா டீம்ல நான் புது பிளேயர் வேற. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சச்சின் உண்மையிலேயே என்ன அடிச்சிடுவாரோ அப்படின்னு. அப்புறம் அதுவும் ஒரு நியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் 100லேருந்து நான் 294, 295 வரைக்கும் எந்த ஃபோருமே அடிக்கல சார். ஸோ நான் ஆடிக்கிட்டே இருந்தேன். கேட்ச் எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் விவிஎஸ் லக்ஷ்மணனோட ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணேன், 281. அதுக்கப்புறம் எனக்கு 300 ரன் எடுக்கிறது ஈஸின்னு தோணுச்சு. அப்புறம் 294, 95 கிட்ட வந்தப்ப சச்சின் சார்கிட்ட போய் சொன்னேன், இப்போ நான் 295 கிட்ட வந்துட்டேன். ஒருவேளை சக்லின் முஸ்தாக் பவுலிங் பண்ணா நான் 6 அடிச்சு 300 ரன் அடிப்பேன். ஸோ இப்போ நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் 600 ரன் எடுத்துட்டேன். ஏன்னா அது அப்போ ஹிஸ்ட்ரியா மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் 6 அடிச்சு 300 ரன் எடுத்துட்டேன். சச்சின் டெண்டுல்கர் எப்பவுமே உங்களுக்கு ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருந்திருக்காரு. ஆமா, ஏன்னா நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சதே சச்சின் சாரை பார்த்து தான். அதுதான் உண்மை. 92 வேர்ல்ட் கப்ல இருந்து தான் நான் கிரிக்கெட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நேரத்தில் டெண்டுல்கர் ஒரு அப்கமிங் பிளேயர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. அவர் டிவியில் ஆடிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே நான் வெளியில காப்பி பண்ணி ஆடுவேன். அவர் ஸ்ட்ரைட் டிரைவ் எப்படி அடிப்பாரு, பேக்ஃபுட் பஞ்ச் எப்படி அடிப்பாரு, அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டையும் நான் காப்பி பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்தியாவுக்காக விளையாடினா இன்னொரு டெண்டுல்கர் வந்துட்டாருன்னு சொல்லணுங்கிறதுக்காக அப்படி நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி மக்கள் என்ன அவர் கூட கம்பேர் பண்ணாங்க. பட் அப்ப நான் சின்ன பையன் அப்படி யோசிச்சேன். ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், டெண்டுல்கர் மாதிரி ஒருத்தர் மட்டும் தான் இருக்க முடியும், மத்தவங்க யாராலையும் முடியாது அப்படின்னு. அவரோட கேமை வேற யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு. அப்போ நான் என்னோட கேமை நான் மாத்திக்கிட்டேன். பேர் சம்பாதிக்கிறதுக்காக என்னோட கேமை நான் மாத்தினேன். என்னோட பேட்டிங் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணேன். என்னோட ஷாட் எல்லாம் நான் மாத்தி ஆட ஆரம்பிச்சேன். என் கேமை நான் டெவலப் பண்ணேன். ஆனா அன்னைக்கு டெண்டுல்கர் இப்படி எழுதினப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சேவாக்? நிறைய ஷாட்ஸை நான் வீரேந்திர சேவாக்கிட்டேருந்து ஆட கற்றுக்கிட்டேன்னு சொன்னார்.
சார் இது நான் முதல் முறையா உங்க வாயால தான் கேட்கிறேன். டெண்டுல்கர் சொல்லும் போதோ இல்ல ஆர்டிக்கல்லயோ நான் படிச்சது இல்ல. ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பேன். அவருடைய பெருந்தன்மையை காட்டுறாரு. அவர் வாயால் அப்படி சொன்னது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆனா அவர் சொன்ன மாதிரி எந்த ஷாட்டும் கிடையாது. அவரால் விளையாட முடியாத ஷாட்டே கிடையாது. ஏன்னா நான் தான் அப்பர் கட் விளையாடுறத அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்போனண்டா நான் பேட்டிங் பண்ண போனப்போ 60க்கு 4 பேர் அவுட். சச்சின் சார் உள்ள ஆடிக்கிட்டு இருந்தாரு. அந்த 60ல 40 அவர் எடுத்தது. நான் போன உடனே அவர் என்ன கேட்ட கேள்வி அதுதான், என்ன வயிற்றுல கிச்சு கிச்சு மூட்ட மாதிரி இருக்க? அப்ப நான் லைட்டா சிரிச்சுக்கிட்டே ஆமா பயமா இருக்குன்னு சொன்னேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது, மிஞ்சி போனா நீ அவுட் ஆவ அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. நான் முதல்ல இறங்கின உடனே ஸ்ட்ரைக் அடிச்சு ஒரு ரன் எடுத்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, உன்னை அவுட் பண்றதுக்கு பவுன்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணுவாங்கன்னு. அதனால நான் எப்படி ஷாட் அடிக்கிறனோ அந்த ஸ்லிப்புக்கு மேல அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ணுன்னு சொன்னாரு. இப்படி அடிச்சா அவனுக்கு பவுண்டரிஸ் கிடைக்கும்னாரு. எனக்கு 2-3 ஷாட் வேற அடிச்சு காமிச்சாரு. என்னோட டர்ன் வந்தப்ப நானும் அப்படி ட்ரை பண்ணேன். ஒர்க் அவுட் ஆச்சு. அப்படியே மெதுவா நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம். 300 ரன் நாங்க பார்ட்னர்ஷிப்ல எடுத்தோம். அவர் 150 அடிச்சாரு, நான் 100 எடுத்தேன். மைதானத்துல சச்சின் டெண்டுல்கரை விட பெரிய பிளேயர் யாருமே இல்ல. அவர் கூட இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பெவிலியனுக்கு போகும்போது அந்த ரூமுக்குள்ள அவரை விட பெரிய சேட்டைக்காரர் யாருமே இல்லைன்னு. 1989ல இருந்து அவர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. கபில் தேவ், கவாஸ்கர், அப்புறம் அசாருதீன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்களோட அவர் விளையாடி இருக்காரு. ஆனா நாங்க போகும்போது அவர் எங்களோட சேர்ந்து எங்களை மாதிரி ஆயிட்டாரு. அவங்களோட ஆடும்போது அவங்கள மாதிரி இருப்பாரு. சோ அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த பிளேயர் வந்தாலும் சரி அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சு அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு. டீம்ல எல்லாரு கூட சேர்ந்து அவர் விளையாடுவாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் யாருக்கும் அவர் கூட போய் விளையாடுறதுக்கு தைரியம் இல்ல, அவர் கூட நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு. அதனால அவரே வந்து எங்களோட பேசி ஜாலியா இருப்பாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நிறைய சேட்டை பண்ணுவாரு, கலாட்டா பண்ணுவாரு, எங்களை கிண்டல் பண்ணுவாரு, நிறைய ஜோக் சொல்லுவாரு. அதெல்லாம் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தும் எங்களை மாதிரி ஆட்களோட அவர் சகஜமா பழகுவாரு. எங்களை கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு, எங்களை கைட் பண்ணுவாரு. ஒரு இன்டர்நேஷனல் கேமை பத்தி எங்களுக்கு புரிய வைப்பாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுவாரு. நம்மள எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நிறைய ரன்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு புரிய வைப்பாரு. அந்த மாதிரி நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். அதாவது அவர்கிட்ட அதிகமா கத்துக்கிட்டது என்னன்னா, கிரிக்கெட் மைதானத்துக்குள்ள நாம எப்படி இருக்கோன்றது வேற, அதே கிரிக்கெட்டுக்கு வெளியே என்ன பண்றோம், நம்மள எப்படி ஹேண்டில் பண்றோம், பப்ளிக் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றோம், மத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அந்த மரியாதை நமக்கு எப்படி டபுளா கிடைக்கும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கு. 2003 வேர்ல்ட் கப்ல நாங்க டர்பன்ல ஒரு பஸ்ல இருந்து நாங்க இறங்கணும். பஸ்ல இருந்து இறங்க உடனே அங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் நின்னாங்க. அந்த செக்யூரிட்டிஸ்க்கு பின்னாடி ஒரு பையன் வீல் சேர்ல உட்கார்ந்திருந்தான். சோ எங்க எல்லாருக்கு முன்னாடி அவர் தான் இருந்தாரு. சோ அவர் இறங்கி போய் அந்த பையன் கிட்ட போய் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஆனா நாங்க எல்லாரும் அங்க நிக்காம பெரிய இவனுங்க மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தோம். அந்த பையனை கிராஸ் பண்ணி போயிட்டோம். இதெல்லாம் அவருடைய பெருந்தன்மை. அவர் அந்த பையனை பத்தி யோசிச்சிருக்காரு. அந்த பையன்கிட்ட போய் போட்டோ எடுத்தாரு, ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தாரு. ஆனா நாங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாட்டு பாடுறது, விசில் அடிக்கிறதுன்னு ஜாலியா மேட்ச் ஆட உள்ள போயிட்டோம். சோ இதுவே சொல்லுது அவர் எவ்வளவு நல்ல மனுஷன்னு. அவரு மத்தவங்களை பத்தி எந்த அளவுக்கு யோசிப்பாருன்னு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனிதனும் கூடன்னு. எவ்வளவு திறமையான கிரிக்கெட்டரோ அவ்வளவு நல்ல மனுஷன். அதை விட ரொம்ப அதிகம். அவரை நாம எந்த அளவுக்கு சூப்பரான கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றோமோ அதை விட ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அப்புறம் வீரேந்தர் சேவாக் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருப்பாரு? என்ன பத்தி நானே எப்படி பாராட்டிக்க முடியும்? வேற ஒரு கிரிக்கெட்டர் வந்து இங்க உட்காரும் போது அவர்கிட்ட என்ன பத்தி இந்த கேள்வியை கேளுங்க. நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எப்படி இருப்பேன்னு, அவர் என்ன பண்ணுவாருன்னு. ஏன்னா நான் மேட்ச் பார்க்கும்போது என்னுடைய கண்ணோட்டமே வேறையா இருக்கும். அப்புறம் மத்தவங்க பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணோட்டம் வேறையா இருக்கும். அவர் இந்த பால்ல 4 அடிச்சுக்கலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா மிஸ் ஆயிருக்கும். இந்த பால்ல அவர் 6 அடிச்சிருக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைப்பேன். நாம வேகமா ரன் எடுத்திருக்க முடியும், ஆனா முடியல. நான் மேட்ச் பார்க்கும்போது இப்படிதான் நான் பார்ப்பேன். ஆனா மத்தவங்க பார்க்கும்போது, அடடா நம்ம இந்த பால்ல தப்பிச்சிருக்கலாம், இதை தடுத்திருக்கலாம், இதை விட்டுருக்கலாம், அவங்களோட கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. அதாவது இப்போ டெண்டுல்கர் சாரை பாத்தீங்கன்னா தமாஷ் பண்ணுவாரு. நாங்களும் அவர் கூட சீக்கிரமாவே ஒட்டிக்கிட்டோம். நாங்களும் தமாஷ் பண்ணுவோம், அவரை கிண்டல் பண்ணுவோம், அவரு எங்களை கிண்டல் பண்ணுவாரு. சோ நம்ம அந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாத்தணும்னா கொஞ்சம் கேலி கிண்டல்லாம் இருந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஃபீல்டுக்குள்ள போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் ரன் எடுக்கணும், விக்கெட்டை காப்பாற்றணும். ஒரு பக்கம் மக்கள் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் மீடியா. சோ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல தான் நாங்க ஃப்ரீயா இருக்க முடியும். அங்க நடக்கிறது நடக்கத்தான் போகுது. இப்போ உங்களை பத்தி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன சொல்லுவாங்கங்கிறத நான் சொல்றேன் சார். நல்ல விதமா தானே சொல்ல போறீங்க. கூட விளையாடுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு அருமையா பேட்டிங் பண்ணுவீங்களோ, மைதானத்தில் எந்த அளவுக்கு பயங்கரமா தெரிவீங்களோ, அதே அளவுக்கு வீரேந்தர் சேவாக் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரொம்ப நல்ல மனுஷன். வாவ், உங்களுக்கு யாரோ சரியா தான் சொல்லியிருக்காங்க.